திமுகவை சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு திமிராக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அழிவின் விளிம்பில் இருந்த திமுக அரசை இன்னைக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ள போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு காரணம், அவர்கள் செய்த ஊழல் இன்னைக்கு நிறைய அம்பலமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம், 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் 400 ரூபாய் செலவு பண்ணதாக எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் தேங்காது என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்தோம். 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் 2000 கியூசெக் தண்ணி வந்திருக்கிறது. ஆனால் வடிகால் இல்லை. 51 ஏரி நிரம்பி வழிகிறது. ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது.